இன்று நாம் இந்த வீடியோவில் நீர் சுத்திகரிப்புக்கான வீடியோவை பார்க்க இருக்கிறோம். முதலாவது 4 குடுவைகளை எடுத்துக்கொள்வோம். முதல் குடுவையில் கல்லும், 2ஆம் குடுவையில் கரியும், 3ஆம் குடுவையில் மண்ணும், 4ஆம் குடுவையில் பஞ்சும் நிரப்பப்பட வேண்டும். இதனை படிப்படியாக அமைக்க வேண்டும். சுத்திகரிக்கப்படாத நீரினை கல்லில் ஊற்றவும். கல்லிலிருந்து கரிக்கும், கரியிலிருந்து மண்ணிற்கும், மண்ணிலிருந்து பஞ்சுக்கும், பஞ்சிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட நீர் நமக்கு கிடைக்கிறது. இதனை மனிதன் ஏற்றவாறு குடிக்க உதவுகின்றன. இதனை போலவே திருநெல்வேலி மாநகரில் தாமிரபரணி ஆறு ஆதாரமாக உள்ளது. அது இப்பொழுது சுத்திகரிக்கப்படாத நீராக உள்ளது. அதனை போலவே அனைத்து ஆறுகளும், ஏரிகளும், குளங்களும் சுத்திகரிக்கப்படாத நீராக உள்ளன. இந்த முறையின் வழியாக, நீர் சுத்திகரிப்பு முறை வழியாக இந்த செயல்பாட்டின் மூலமாக நீரினை பயன்படுத்த முடியும். இந்த செயல்பாட்டின் மூலம், நீர் சுத்திகரிப்பின் மூலம் நாம் நீரினை சுத்திகரிக்க முடியும். மனிதன் இந்த ஆறுகளின் மூலம் நடைபெறுகின்ற குப்பைகளினால் சூழ்ந்த நீரினை குடிப்பதினால் அவனுக்கு நோய் தொற்றுகள் தாக்குகின்றன. இதனை தடுப்பதற்காக நீர் சுத்திகரிப்பினை நாம் பயன்படுத்த வேண்டும். இதனை போலவே இங்கு கடல்களிலும் சில மாசுபற்றுகள் ஏற்படுகின்றன. மனிதர்கள் குப்பைகளை கொட்டும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற மாசு தொற்றினால் நீர் மாசடைகின்றன. இதனால் நாம் இந்த நீர் சுத்திகரிப்பின் முறையை செயல்படுத்த வேண்டும். மேலும் இந்த நீரின் சுத்திகரிப்பின் மூலமாக நாம் நீரினை சுத்திகரிக்க முடிகின்றன. நீர் சுத்திகரிப்பின் இந்த படிநிலைகளை நாம் பின்பற்றினால், இந்த வழிமுறைகளை நாம் செய்தோமானால் நீரினை சுத்திகரிக்க முடியும். இந்த முறையினால் மனிதன் சுத்திகரிக்கப்படாத நீரினை குடிக்காமல் சுத்திகரிக்கப்பட்ட நீரினை குடிக்க முடிகின்றன. இதனை போலவே நாம் மாணவர்களாகி நாம் எல்லாரும் இந்த செயல்பாட்டினை செய்ய அழைக்கப்படுகிறோம். மேலும் இந்த செயல்பாட்டின் மூலம் நாம் நீர் சுத்திகரிப்பின் வழிமுறைகளை கற்றறிகிறோம். இந்த வழிமுறையினால் நாம் இந்த குடுவையின் மூலமாக, இந்த பொருட்களின் மூலமாக சுத்திகரிக்கப்பட்ட நீரினை செய்ய தயாராகின்றோம். இந்த சுத்திகரிக்கப்பட்ட நீரினை நாம் குடிக்கும்போது நமக்கு நோய் தொற்று ஏற்படாது. இதன் மூலமாக நமக்கு நோய் தொற்று ஏற்படாதவாறு இந்த நீரினை நாம் குடிக்க வேண்டும். இந்த நீரின் மூலமாக நமக்கு எந்த ஒரு நோய் தொற்றும் ஏற்படாது. இந்த நோய் தொற்று மூலமாக இந்த நீரினை பருக வேண்டும். இதனால் நமக்கு எந்த நோய் தொற்றும் ஏற்படாது. மனிதனும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. எனவே இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். இந்த வழிமுறைகளின் மூலமாக நாம் அனைவரும் நீரின் முக்கியத்துவத்தை பற்றி அறிந்து கொள்ள முடிகின்றன. மேலும் இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும்.